வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், மட்டர் புலாவ். இந்த மட்டர் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக கோபி மஞ்சூரியன், அதே மாதிரி சிக்கன் மஞ்சூரியன் இல்லைனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஞ்சூரியனோட சேர்த்து சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65, அதே மாதிரி பேபிகார்ன் 65ஓட செஞ்சு கொடுத்தோம்னா பசங்கள்லாம் ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. கிறிஸ்பி கோபி 65 ரெசிபியை நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 4 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம், 6 கிராம்பு, 2 அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவர் வர வரைக்குமே நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீல வாக்கில் நறுக்குன்னு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா கீறி வச்ச 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இரநூறு கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்குல 1.5 அழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பெரிய டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு தண்ணி வடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விடணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மேலே ப்ரெஷர் வந்த பிறகு நம்ம விசில் போடலாம். இதுக்கு 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றிருக்க தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். சாதம் நல்ல உதிரி உதிரியாகவே வரும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அந்த அரிசி உடையாமல் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாகவே வரும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான மட்டர் புலாவ். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.